16ஆம் தேதி முதல் அதிகரிக்கப் போகும் கனமழை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. விடுதலை புலிகள் முன்னாள் உறுப்பினருக்கு மரண தண்டனை உயர் நீதிமன்றத்தின் அதிரடி அறிவிப்பு. முக்கிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. அரசாங்கம் மற்றும் அரசு அதிகாரிகள் செய்த தவறு பகிரங்கமாக வெளிப்படுத்திய சமல் ராஜபக்ச. கொழும்பு துறைமுகத்தில் கடலுக்கு அடியில் எரிபொருள் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு அதிரடியாக இறங்கிய கடற்படை. உடன் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பாரிய அனர்த்தங்கள் ஏற்படலாம் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் எச்சரிக்கை. கிழக்கு அலைவடிவ காற்று ஓட்டத்தின் தாக்கம் காரணமாக டிசம்பர் 16ஆம் தேதி முதல் நாட்டின் மழையுடனான வானிலையில் சிறிது அதிகரிப்பை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். அத்துடன் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டி மகேஸ்வரன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர் என்று கூறப்படும் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. வசந்தன் என்ற ஜோன்சன் கோலின் வாலண்டினோ என்ற குற்றவாளிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை முன்னதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. இந்நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி குற்றவாளி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். நீதியரசர்களான ஜசந்த கோதாகொட, அச்சுல வெங்கப்புலி மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற ஆயத்தின் முன் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது மனுசார சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ வழக்கின் போது முன்வைக்கப்பட்ட 2 உண்மைகளை நிரூபிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ முடியாததால் மனுவை மீளப்பெற அனுமதிக்குமாறு கோரினார். 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கொழும்பு பொன்னம்பல வானேஸ்வரர் கோயிலில் வைத்து மகேஸ்வரன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன்போது சுடப்பட்ட மகேஸ்வரன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சுட்டுக் கொன்றவர் இவர்தான் என்று குற்றவாளியை அடையாளம் காட்டியிருந்தார். அத்துடன் இந்த சம்பவத்தின் போது மகேஸ்வரரின் மெய்பாதுகாவலர் நடத்திய பதில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த குற்றவாளியின் இரத்த மாதிரி மரபணு சோதனை மூலம் குற்றத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த உண்மைகளை மறுக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொண்ட சட்டத்தரணி மனுவை மீளப்பெற அனுமதி கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை அனுமதித்தது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் அதிக அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையின்படி பதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய 7 மாவட்டங்களிலும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் உள்ளது. இவற்றின் கண்டி மாவட்டத்தின் தொழுவ, கங்க, இகலகோரள, உடுதும்பர, மெததும்பர மற்றும் மினிப்பே ஆகிய பிரதேச செயலக பகுதிகள் உட்பட்ட பகுதிகளுக்கும், குருநாகல் மாவட்டத்தின் ரீதிகம பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாளை முதல் நாட்டின் பல பகுதிகளில் மழை நிலைமை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் இருந்த நம்பிக்கையின்மையே டித்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு அதிகரிப்பதற்கான காரணம் என்று முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இயற்கை அனர்த்தங்களின் போது எந்த நிறுவனத்தையும் தள்ளி வைத்து செயற்பட முடியாது. அனைத்து நிறுவனங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அனர்த்தம் ஒன்று ஏற்பட போவது நாம் அறிந்து கொண்டால் அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி
நம்பிக்கையுடன் செயற்பட்டிருந்தால் பாதிப்பை குறைத்திருக்கலாம். முன்பை விட இதன் வேகம் அதிகமாகும். அதனால் கட்டுப்படுத்துவது கடினமானதாகும். ஆனால் ஒன்றிணைந்து செயற்பட்டிருந்தால் மரணங்களை குறைத்திருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டிருந்த எரிபொருள் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பில் எரிபொருள் பெருமளவு கடலில் கசிந்துள்ளதாக இலங்கை கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை 3 மணிக்கு கொழும்பு துறைமுகத்திற்கு மேற்கு பகுதியில் ஆழ்கடலில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு எண்ணெய் கப்பலில் இருந்து எரிபொருள் விநியோகிக்கும் குழாயிலேயே வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆழ்கடலில் இந்த வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை கடற்படையால் குறித்த எரிபொருள் குழாய் மூடப்பட்டு எண்ணெய் கசிவு நிறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக அதிகார சபை, கடலோர பாதுகாப்பு படை மற்றும் தீயணைப்பு படைகள், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியன இணைந்து கசிந்த அநேக எண்ணெய் சேகரிக்கப்பட்டுள்ளது. வீசப்பட்டிருக்கும் மிகுதி எண்ணெயை எடுப்பதற்கு தொழில்நுட்ப செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் எந்த உயிரினங்களுக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மிகுந்தலை விகாரையில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மிகுந்தலை விகாராதிபதி தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். நேற்று தேசிய கட்டிடங்கள் ஆராய்ச்சி திணைக்களகத்தின் அனுராதபுர அதிகாரிகள் நடத்திய ஆராய்ச்சியில் மிகுந்தலை விகாரை மற்றும் அதை அண்டிய மலைப்பாங்கான பகுதிகளில் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். அதன்படி உடன் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பாரிய அனர்த்தங்கள் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் கருத்து தெரிவிக்கையில், நான் இதை கண்டு கனகாலமாகும், ஆனால் நான் சொன்னாலும் யாரும் கணக்கில் எடுக்கவில்லை என்றே தோன்றுகிறது. இது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு அறிவித்தேன். அவர் கொழும்பில் உள்ள தேசிய கட்டிடங்கள் ஆராய்ச்சி திணைக்களகத்தின் பிரதானிக்கு அறிவித்துள்ளார். அவர்கள் இன்று வந்து ஆராய்ச்சி செய்துள்ளனர். 2000 வருடங்கள் பழமையான மண்டபம் மற்றும் சகித்த ஆராதனா கல் ஆகியவற்றில் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இன்றைய நிலையில் மழை வீழ்ச்சி அதிகரித்துள்ளதால் அனர்த்தம் ஒன்று ஏற்படலாம். அரசு இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடன் ஏதும் கோபம் இருந்தால் அதை தனிப்பட்ட முறையில் தீர்த்துக் கொள்ளவும். இது மக்களின் சொத்து. பாதுகாப்பது உங்களின் கடமையாகும் என குறிப்பிட்டுள்ளார். போலி சாரதி அனுமதி பத்திர மோசடி தொடர்பான தகவல்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போலி சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு சிலர் ரூபாய் 35,000 முதல் 50,000 வரை செலவிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் எப்ஜூ புட்லர் தெரிவித்துள்ளார். எனவே இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதேவேளை எதிர்வரும் பண்டிகை காலத்தில் போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் விடப்படும் அபாயம் உள்ளதாக எப்ஜூ புட்லர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடு முழுவதும் போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளதால் தமது கைகளுக்கு கிடைக்கும் நாணயத்தாள்கள் குறித்து மக்கள் அவதானமாக இருக்குமாறு மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அண்மையில் பதிவான சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட வர்த்தக தரப்பினருக்கான நிவாரணம் வழங்கப்படுவது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயத்திற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை மத்திய வங்கி முன்வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் இலங்கையில் உள்ள உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளுக்கு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைக்கு அமைய நிவாரணங்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கைக்கு அமைய வருமானம் அல்லது வணிகம் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் பயனடைவர் என தெரிய வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து எழுத்து மூலமான பாதிப்புகள் குறித்து விவரங்கள் பெறப்பட்டு அவை பரிசீலிக்கப்பட்டு எதிர்வரும் ஜனவரி 15ஆம் தேதி அளவில் வர்த்தக வங்கிகளினால் நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட கடன் வாங்குபவர்களின் மூலதனம் மற்றும் அல்லது ஏற்கனவே பெறப்பட்ட கடன் வசதி வாய்ப்புகளுக்கான வட்டியை மீள செலுத்துவதற்கு 3 முதல் 6 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வட்டி இடைநிறுத்தப்பட்ட காலப்பகுதியினில் உரிமம் பெற்ற வங்கிகள் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட வட்டி வீதத்தை விட அதிக வட்டியினை வசூலிக்க கூடாது எனவும் கோரப்பட்டுள்ளது. அத்துடன் எந்த ஒரு கடன் மறுசீரமைப்பு மற்றும் மறுசீரமைப்பின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு அமைய கடன் பெறுபவர்களுக்கு தெளிவாக விளக்கப்பட வேண்டும் எனவும் பணிக்கப்பட்டுள்ளது.